ஹாய் ஆல், இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா? ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி போகிறது வந்து கிரேட் மவுண்ட் கோகோலகுன் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா சண்டே லஞ்சுக்காக தான் போயிட்டுருக்கோம். நான் எதுக்காக இப்போ போகிற வழி எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பொள்ளாச்சிலே ஆனமலை ரூட்டு தான். அதுலேயும் இது வந்து ரிவர் அம்பராம்பாளையம். ஸோ இதை கிராஸ் பண்ணி போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். 2 சைடுமே வாட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்து குளிக்கிற ஆப்ஷன் வந்து ஹஸ்பண்ட் எப்பயுமே ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டார். ஆனமலை மாசாணியம்மன் கோயில் ரொம்பவே ஃபேமஸ். பட் அதுக்கு முன்னாடி அந்த 2 சைடும் மரம் சூழ்ந்த அந்த ரூட் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட். ஃபைனலி நம்ம கோகோலகுன் ரெசார்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். அதுலேயும் நம்ம உள்ளே போகிற வழியிலையும் 2 சைடுமே பேம்பூ ட்ரீஸ்லாம் வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருந்தது. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ரூம்ஸும் அடுத்தடுத்து செப்பரேட்டாக ஒரு வீடு டைப்பில் இருக்குது. பக்கியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. சரி, நம்ம இப்போ வந்து லஞ்சுக்கு உள்ளே போகலாமா? போகிற வழி எல்லாமே ரொம்பவே க்ரீனிஷாக நிறைய செடிகள் நட்டு செம்மையாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியுமே இந்த பேம்பூ ட்ரீயால் தான் வந்து என்ட்ரன்ஸே இருக்குது. ஸோ ஃபைனலி உள்ளேயும் போயாச்சு. போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக முன்னாடியே ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து டைனிங் ஏரியா. அன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. ஸோ எங்களையுமே டைனிங் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போய் பார்த்தா அங்கே வந்து ஸ்விங் சூப்பர்பாக இருந்தது. இந்த ஸ்விங் வந்து என்னால் மறக்கவே முடியாது. பிகாஸ் நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் வந்து லஞ்ச் சாப்பிட்டதும் இங்கே தான். ஸோ இந்த ஸ்விங்கில் தான் உட்காந்து ஃபோட்டோவும் எடுத்திருப்போம். பட் இப்போ வந்து அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி வந்து சுற்றி மட்டும் பார்த்துட்டு அந்த மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு டைனிங்குள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயுமே ஒரு செடி வச்சுருந்தாங்க. சூப்பர்பாக இருந்தது. அந்த வுட் ஃபினிஷில் அப்படியே ஃபுல்லாகவே பிரான்ச்சஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே நான் ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு ஃபைனலி உள்ளே என்ட்ராயாச்சு. ஃபைனலி நம்மளுக்கு நல்லாட்டான சீட்டில் போய் உட்காந்து சூப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குடிக்கிறதுக்கு. ஸோ சூப் குடித்தா தான் பசிக்கும் அப்படின்றதுனால ஃபைனலி பெப்பரெல்லாம் தூவி சூப்பரான ஒரு சூடான சூப் குடிச்சிட்டு அங்கே உள்ள ரெசிபீஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு போய் வியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பன்னீர் கிரேவி இருந்தது. அடுத்து மிக்ஸ்டு வெஜ் மஞ்சூரியன். அதுக்கப்புறமா இது வெஜ் நூடுல்ஸ் வித் சாஸ். அதுக்கப்புறமா பாஸ்தா, டொமேட்டோ சில்லி பாஸ்தா. இது வந்து பொட்டேட்டோ ஹரியாலி டிக்கா. இது கூட வந்து நம்மளுக்கு புதினா சாஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கட் ஃப்ரூட்ஸ், கட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே சாம்பிளுக்கு டேஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய் பார்த்தேன். ரைஸு, ரசம், சாம்பார், பீட்ரூட் பொரியல், இதெல்லாமே வெஜிடேரியன்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே பிரியாணி, சிக்கன் பிரியாணி வித் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கடப்பா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. காம்போ ரொம்பவே சூப்பர்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ரெசிபி ஆஃப் த டே இதுதான். சில்லி ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சில்லி ஃபிஷ் மஞ்சூரியன் கூட பிரியாணி வித் கடப்பா கிரேவி. சாப்பிட்டுட்டு பார்த்தா தயிர் கிச்சடி, அப்புறம் டெசர்ட்டுக்கு மோத்தி லட்டு, அப்புறம் பால் பாயாசம், கஸ்டர்ட், இது 3மே இருந்தது. கஸ்டர்ட் வந்து அங்கே காலியாக ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் பாயாசம் ஸ்வீட் ஓவராக இருந்தது. பட் டேஸ்ட் எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்தது. ரெசிபீஸை வந்து போய் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. பிகாஸ் அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரோட ஃபோக்கஸுமே வீடியோ எடுக்கும்போது நம்மளை பார்த்தே இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரசம். என்னடா டெசர்ட்டுக்கு அப்புறம் ரசமானு யோசிக்கலாம், ஆக்வர்டாக இருக்கும். பட் நான் வந்து ரசம் குடித்தாதான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஸ்வீட்டும் வச்சுருந்தேன், ரசமும் குடிச்சிட்டு தான் அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணேன். லஞ்ச் ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருந்த பல்லாங்குழி அங்கே முன்னாடி வந்து ரிசப்ஷனில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பல்லாங்குழியெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால அதையும் வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு வந்த வழியாகவே கிளம்புனா அதுவும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்தோம்லாம் சொல்ல மாட்டேன். நாங்கள் இனஃபாக சாப்பிட்டோம். கரெக்டாக நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி செம்ம வெயில். ஸோ அதனால் காரில் வந்து கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டு விட்டு வெயிட் பண்ணிட்டு தான் கார்லேயே ஏறணும். ஃபைனலி கோகோலகுனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பி முன்னாடி வந்து நின்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அது எங்கேன்னு பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் அப்படின்ட்டாரு. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இதோ வந்து இப்போ வருதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி மரம் சூழ்ந்த பாதையெல்லாம் வர்ணிச்சிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. சீரியஸ்லி நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா,
ஆமாங்க. அம்பரம்பாளையமாரோட ஒரு சைடு தான் வந்திருக்கோம். அதுக்கு வந்து ஏரியா ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு போனார். எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. 2 சைடுமே தண்ணி தாங்க. நாங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ளம் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. நியூஸில் கூட போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் தெரியல. பக்கத்தில் போய் அதுக்கும் எனக்கும் ஒரு 2 to 3 ஃபீட் டிஃப்ரென்ஸில் தான் நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆழமே இல்லையே, நம்ம காலை நினைக்கிற அளவுக்கு தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கேப்பையும் நான் அளந்துட்டு இருந்தேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இந்த சைடு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு சைடும் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து குளிச்சுட்டு துவைச்சிட்ருக்காங்க லேடிஸ் எல்லோரும். ஸோ இதுக்கா பயப்படுறீங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் குளிக்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கவே மாட்டுறாரு. எப்போ வெள்ளம் வரும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றனால நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இந்த பாத்வே வந்து போகிற வழி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நிறைய மூவி ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இஎன்பிடி மூவியில் தனுஷர் அண்ட் மேகா ஆகாஷ் மேம் 2 பேருமே வந்து இந்த ரூட்டில் தான் அந்த விசிறி சாங்கில் போவாங்க. ஃபுல்லாகவே சுற்றி பொள்ளாச்சியில் தான் எடுத்திருக்காங்க. அந்த வீடு கூட இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. நானும் அப்படியே வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. நம்ம மூவிஸில் பார்த்த பிளேசஸ்லாம் வந்து இப்போது நேரில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட ஒவ்வொரு இடத்தையும் இது எந்த மூவியில் வந்திருக்கு, அது இந்த மூவியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்தேன். ஃபைனலி அந்த அம்பராம்பாளையம் ரிவரை வந்து ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடில் சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. இது இன்னொரு சைடு. ஸோ இதுலேயுமே வந்து அந்த 2 சைடும் தண்ணியை பார்த்தோன்னே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே ஹாப்பியாக பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி பறந்துகிட்டே இருந்தது. எனக்கு காரில் உட்காரவே முடியல. பொள்ளாச்சியில் இந்த க்ரீனரிஸ் வந்து நான் எங்கே போனாலும் நிறைய இப்போ பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து பொள்ளாச்சி புதுசு அப்படின்றனால எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாகவும் பார்க்க ஹாப்பியாகவும் இருக்குது. இதுவும் அந்த அம்பராம்பாளையமோட அந்த பாலத்துக்கு மேலே தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. பொள்ளாச்சியிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னென்னா அந்த ஆனமலை ரூட் தாங்க சொல்வேன். அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிற ரூட் அண்ட் அதை தாண்டி இப்போது நான் கோகோ லகுனுக்கு வந்த ரூட்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக நம்ம ஒரு டே ட்ரிப்பு ஆர் 1 hour நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே கூட இந்த ஏரியா பக்கம் போகலாம். அப்படியே மண்டை காஞ்சு போயிருக்கு வீட்டிலே இருந்து. ஸோ அவுட்டிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே லோக்கல்லே வந்து சூப்பரான பிளேசஸ் இருக்குதுன்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலி வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. எனக்கு இந்த வைப் விடவே இல்லை. ஸோ எகெயின் ஈவினிங்கும் வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் கிளைமேட் மாறவே அப்படியே வெளியே போயிட்டு சில திங்ஸ்லாம் வந்து பழமுதிரில் வாங்க வேண்டியிருந்தது. வாங்கிட்டு மாதவாயினுக்கு தான் வந்தோம். மாதவாயினில் எப்போயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஜீரா வாட்டர் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அன்னைக்கு ஸ்பெஷல் பன்னீர் டிக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பன்னீர் டிக்கா வித் சாம்பார் இட்லி. ஹஸ்பண்ட் வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஃபைனலி சண்டே வந்து சூப்பராகவே முடிஞ்சது. நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா ரயில்வே கேட் போட்டுட்டாங்க. ரயில்வே கேட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.